இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இது வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லை? பேசிக் திங் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விச் இஸ் ஹைஜீன். ஸோ இந்த ஹைஜீனை வந்து ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேட் இருக்கும். இப்போ நம்ம மேக்கப் கிட்டோட ஹைஜீன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிட்ட நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் ஹைஜீன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஸோ ப்ராடக்ட் போகிறீங்க, ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கிட்டில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இல்லை, அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக் திங் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விச் இஸ் ஹைஜீன். ஸோ இந்த ஹைஜீனை வந்து ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேட் இருக்கும். நம்ம அது ஹைஜீன் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அது தவிர வந்து உங்களுக்கு நம்ம என்ன லுக் அச்சீவ் பண்ண நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லுக் வந்து நம்மளுக்கு திருப்பி விஷுவலையுமே அதே மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு தரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லுக் என்ன மாதிரி லுக் வேணுமோ அதே மாதிரி லுக் நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் ரீசன் வந்து ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு வராது. ஸோ இந்த லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 விஷயம் மேக்கப்லன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹைஜீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பண்ணாததுனால நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அது வந்து கண்டாமினேட் ஆகிடும். அதாவது அது வந்து ரொம்ப கெட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வரலாம். எல்லாருக்கும் வந்து அது என்ன மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லை வந்து தாராளமாக நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமாக வர வேண்டியதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால. செகண்ட் வந்து மேக்கப் போட்டோடே எனக்கு ஏன் பிம்பிள்ஸ் வருது, எனக்கு ஏன் ஆக்னீஸ் வருது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு மெயின் நம்ம கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அதில் ஹைஜீன் இருக்காது. ஹைஜீன் இல்லாததுனால அந்த பாக்டீரியாஸோ இல்லை அந்த ஃபங்கஸோ அந்த ப்ராடக்ட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் வருது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அதே ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கே ஃபேஸ் ஃபுல்லாக திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், நம்ம இதுக்கப்புறம் மேக்கப்பே போடக்கூடாது, இல்லைனா கன்சர்ன் பர்சனை நம்ம இதுக்கப்புறம் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த ஒரு லைக் ரொம்ப ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவை பிரேக் பண்ணணும், பாசிட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் விச் இஸ் ஹைஜீன். அதை ஃபாலோ பண்ணால் லைக் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேக்கப்லேயும் சரி, நம்ம ஒரு ஸ்கின் கேர்லேயுமே சரி, இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் க்ரூமிங்லேயும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் விஷயத்தில் வந்து நம்ம ஏன் ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹைஜீனால இந்த பெனிஃபிட்ஸ் இந்த வந்து பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து திருப்பி அதே தான் நம்மளுக்கு பாயிண்ட் வரும், ஹைஜீன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காகவே இந்த ஹைஜீன்னா என்ன ஒரு ப்ராசஸை வந்து அவங்க ஹைஜீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்து இப்படி தான் அதை யூசேஜ் பண்ணணும், அதனால மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வரணும்னு சொல்லியும் இருக்கும். நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த டிஃப்ரெண்ட் யூசேஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது மாதிரி ப்ராப்பராக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த யூசேஜ் அண்ட் த ஹேண்டிலிங் ஆஃப் த ப்ராடக்ட் வி ஆல்சோ கால் அஸ் அ ஹைஜீன்.
யூசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், நம்மளுக்கே ஒரு ஆசை வரும், இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இது நம்ம மேலே போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு நம்ம கை வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கை வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை மறந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணிடுவோம். அது கொஞ்ச நாள் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற பாக்டீரியாஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி அது ஒரு ஃபங்கஸாக ரொம்ப மினிமல் லேயரில் ஃபார்ம் ஆகும். ஸோ திருப்பி நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஒரு அக்கேஷனுக்கோ நீங்கள் போகும்போது அந்த ஒரு லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ப்ராடக்ட்டை விட அந்த பாக்டீரியல் ஃபங்கஸ் தான் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஆகும். இதனால தான் வந்து நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ் லைக் பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளம்ஸ் அக்கறதுக்கு ரீசன் வந்து ப்ராடக்ட்டை விட ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு வரது வந்து பாக்டீரியல் கான்டாக்ட் தான். இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஹைஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கை யூஸ் பண்ணால் தானே இந்த ப்ராப்ளம், நான் ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணாலும் எனக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போது இன்றைக்கி நான் வந்து வெளியில் போயிட்டு வரேன், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மேக்கப் போடுறேன்னா ஃபைன். இல்லை நான் வந்து அதே ப்ராடக்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா அந்த ப்ராடக்ட்டும் சரி நம்ம அந்த ப்ரஷ்ஷும் சரி நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ கேரி பண்ணும்போது இந்த மீன்வைல் கேப்பில் என் ஃபேஸில் ஸ்வெட் ஆகலாம் அண்ட் நான் வந்து கொஞ்சம் பொல்யூஷனில் போகலாம். ஸோ அந்த பொல்யூஷனுக்கான டஸ்ட்டும் சரி என்னோடய ஸ்வெட்டும் சரி என்னோடய ஃபேஸில் அப்படியே ஸ்டேவாக இருக்கும். ஸோ திருப்பி என்ன ஆகும், நான் அந்த ஃபவுண்டேஷனோ இல்லை அந்த பவுடரை ரீடச் பண்ணும்போது என்னோடய ஸ்வெட்டிங் என்னோட அந்த டஸ்ட்டு எல்லாமே என்னோடய ப்ரஷ்ஷில் ஸ்டிக் ஆகிடும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வந்து தேர்ட் யூஸ் அப்போது அந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஓன் பாக்டீரியாஸ் என்னோடய ஓன் இன்ஃபெக்ஷன் திருப்பி என்னோடய ஸ்கின்னுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த ரிப்பீட் பண்ணும்போது நம்மளோட ஓன் இன்ஃபெக்ஷனுமே நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதனால் எப்போயுமே நம்ம செல்ஃபாக பண்ணும்போதும் சரி இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும் போதும் சரி நம்ம இந்த ஹைஜீன் ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மேக்ஸிமம் கை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் எமர்ஜென்சியில் கை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஒரு நார்மல் ட்ரை டிஷ்யூ வச்சு அந்த ப்ராடக்ட்டை சானிடைஸ் பண்ணி பேக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ப்ரஷ்ஷு க்ளீன் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷஸ் நம்ம எப்படிலாம் க்ளீன் பண்ணிக்கலாம், நான் ட்ராவல் பண்ணும்போது அது எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு வந்து நம்மக்கிட்ட இன்னொரு வீடியோ இருக்குது. ஸோ ப்ரஷஸ் ப்ராப்பராக எப்படி ஹைஜீன் வேலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் லைக் ரிகார்டிங் ப்ராடக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ப்ராடக்ட் எப்படி வந்து கேர் பண்ணுறது, நம்மளோட கிட்டை நம்ம எப்படி பார்க்கணும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில டவுட்ஸுமே சரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு வேணுன்ற வீடியோஸில் நாங்கள் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.